சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட் அதிர்ச்சியில் ஸ்டாலின் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியே தழுவும் பாஜக போட்ட திட்டம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது 2026 சட்டசபை தேர்தலுக்காக கட்சி பணிகளையும் பூத் கமிட்டிகள் அமைப்பது பற்றியான ஒட்டுமொத்த அரசியல் பிரச்சாரங்களையும் திமுக கடந்த சில மாதங்களாகவே தொடங்கிவிட்டது. அதற்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது 13 கட்சிகளுடன் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட திமுகவால் வெற்றியடைய முடியாது. இதுதான் உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியுடன் சேர்த்து 40 தொகுதிகளில் திமுக வெற்றியடைந்திருக்கலாம், அது எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக வெற்றியடைவது மிகப்பெரிய ஒரு கடினம். திமுகவின் ஓட்டுக்கள் பெரும்பாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்குத்தான் பதிவு செய்யப்படும். திமுகவின் வயது மூத்த அமைச்சர்கள் செய்த தவறின் காரணமாக எதிர்க்கட்சியினர்கள் பிரச்சாரத்தை செய்துவிட்டார்கள். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்படுகிறார் என்ற விமர்சனங்களும் கருத்து கணிப்புகளும் உளவுத்துறை சொன்ன தகவலால் இந்த தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 150 முதல் 200 கோடி வரை செலவு செய்வதற்கு திமுக தயாராக இருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின், உளவுத்துறை திமுக வெற்றியடைவது கடினம் என்று சொல்வதை விட திமுக இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதை தான் பதிவு செய்திருக்கிறது உளவுத்துறை. இந்த தகவல் தான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதற்காகவென்றால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? அதாவது 10 ஆண்டுகளில் ஆட்சி அமைக்க முடியாத காரணத்தினால் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழகம் முழுவதும் நடைபயணம், பல்வேறு திட்டங்களை அமல்படுத்துவோம் என்று மக்களிடம் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து பெட்டியே நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று உங்களது தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடிதங்கள் மூலமாக அந்த பெட்டியில் போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பெட்டியை உடைத்து அதிலிருந்து மனுக்களை நாங்கள் ஒட்டுமொத்த குறைகளை தீர்ப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பெட்டிகள் எல்லாம் எங்கே என்ற கேள்வியையும் தற்பொழுது நம்மால் கேட்க முடிகிறது. உளவுத்துறையும் இதைத்தான் சொல்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் செய்த ஒட்டுமொத்த தவறுகள் காரணமாக இந்த 5வது ஆண்டுகளில் அனைத்தையும் சரி செய்ய முடியாது. சொன்ன 415 வாக்குறுதிகளில் 20% கூட நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு